இனிய மெய்யன்பர்களே, வணக்கத்திற்குரிய சான்றோர்கள் பெருமக்களே, அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பணிமுன்போடு வணங்கி போற்றுகிறேன். தமிழ் புதையல் என்ற வரிசையில் நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அவ்வகையில் இன்று ஒரு சிந்தனை. இறைவன் படைப்பில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் அமைப்புகளில் வேறுபாடு உண்டு. அந்த வேறுபாட்டிற்கு ஒப்பத்தான் ஆடைகள் அணிய வேண்டும். இது ஒரு பண்பாடு, கலாச்சாரம், சம்பிரதாயம், படைப்பு தத்துவத்தின் ரகசியம். இதை நன்கு புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். இதற்கு ஒரு சரியான வரலாற்று நிகழ்ச்சி ஒன்றை இப்பொழுது உங்களுக்கு மேற்கோளாக கூறுகிறேன். திருப்பனந்தாள் தலம் கும்பகோணத்தில் இருந்து அணைக்கரை போற வழியிலே இருக்கிறது. அந்த தலத்து பெருமான் அருள்தரும் பெரியநாயகுடனாகிய செஞ்சடையப்பன். அருமையான ஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த தலத்திலே ஒரு காலத்தில் அது தாடகை என்று சொல்லப்பட்ட ஒரு யட்சினி, ஒரு அற்புதமான பெண் தேவதை, பெண் பக்தை அங்கு வாழ்ந்து வந்தாள். கம்பராமாயணத்தில் வருகிற தாடகை என்பவள் அரக்கி, அவள் வேறு. இவள் ஒரு பக்தை, அருமையான பக்தை. திருப்பனந்தாள் நான் சொல்லுகிற அந்த காலத்திலே அதிகமாக ஜனத்தொகை இல்லாத, சாதாரணமாக ஒரு 10 பேர் 20 பேர் வாழ்ந்த சிறு ஊராக இருந்திருக்கிறது. பனைமரம் மிகுந்திருப்பதால் அந்த தலத்தினுடைய ஸ்தல விருட்சம் பனைமரம். அதனால் பனைமரம் உடைய பனந்தாள் என்று பெயர் பெற்றது. அந்த தலத்திலே தாடகை என்று சொல்லப்பட்ட அந்த அற்புதமான பெண் பக்தை தினந்தோறும் செஞ்சடையப்ப பெருமானுக்கு நந்தவனத்திற்கு சென்று பூக்கள் பறித்து வந்து அந்த பூக்களை மாலையாக கட்டி பெருமானுடைய திருமேனியில் அணிவிப்பாள், சிவலிங்க திருமேனியிலே. இது தினந்தோறும் செய்து கொண்டு வந்தாள். ஒரு நாள் அந்த பெண், அந்த தாடகை என்ற அந்த பெண் கையில் மாலை எடுத்துக்கொண்டு, பூக்கள் கட்டிய மாலை எடுத்துக்கொண்டு சிவபெருமானுக்கு அணிவிக்க வருகின்றாள். அப்பொழுது அவள் மேலே போட்டிருந்த மேலாடை நெகிழ்ந்தது, கீழே விழுந்து விடும் போல் தெரிகிறது. உடனே இவள் பதறினாள். அடுத்த வினாடி எடுத்த அந்த மாலையுடைய அந்த கையை வைத்து இறுக்கிக் கொண்டாள். நன்றாக கவனித்து பாருங்கள். ஏகாந்தமான இடம், மக்கள் தொகையே இல்லாத காலம், யாரும் பார்க்க போவதில்லை. ஆனாலும் நடுங்கினாள். மேலே இருக்கிற ஆடை நெகிழக்கூடாது என்று பயந்தாள், உருகினாள், அப்படியே இறுக்கி பிடித்துக் கொண்டாள். இப்ப கையில மாலை இருக்கிறது, சிவலிங்கம் தள்ளி இருக்கிறது, இப்படி எடுத்து போடணும். அப்போ என்ன கருதினாள் என்றால், கையை எடுத்து விட்டால் ஆடை கீழே விழுந்து நெகிழ்ந்து விடும். அப்பொழுது யார் நம்மை பார்க்க போகிறார்கள் என்றெல்லாம் அந்த பெண் கருதவில்லை. என்னை யார் பார்க்கிறார்கள் என்பதை விட என் ஆடை நெகிழுகின்ற வகையில் நான் தனியார் நிற்பது கூட நாணமற்ற செயல் என்று கருதினாள். பகீர் என்று உணர்ந்தாள். உடனே தன் கையினால் அந்த ஆடை இப்படி இறுக்கி பிடித்துக் கொண்டால் அப்படி ஆடை நிற்கிறது, மாலை கையில் இருக்கிறது, எடுக்க முடியல. இப்ப என்ன பெரிய பதட்டம், ஒரு தர்ம சங்கடம். பெண்மையை போற்றிக் கொள்வதா, பெருமானுக்கு மாலை அணிவிப்பதா? ஏதாவது ஒன்றைதான் செய்ய முடியும். மாலை எடுத்த மாலை கீழே வச்சுட்டு ஆடையை சரி பண்ணி கொண்டு திரும்ப மாலை எடுத்து சுவாமிக்கு அணிவிக்கலாம். ஆனா எடுத்த அந்த கைங்கரியம் தடைப்படக்கூடாது என்று கருதுகிறாள். அது பக்தி. ஆனா மாலையை அணிவித்து விட்டால் ஆடை நெகிழ்ந்து விடும். அப்புறம் சரி பண்ணிக்கலாம் என்றால் அந்த பெண்மையின் சாயலில் தாழ்வு. இப்போ அவள் என்ன கருதுகிறாள் என்றால், பெண்மையா பெருமானா, நாணமா இறைவனா, பூஜையா நம்முடைய புண்ணியமூர்த்தியா, இறைவனா என்னுடைய பெண்மையின் தோற்றமா, என்ன கருதுவது என்று கருதி கொண்டு தடுமாறினாள், கலங்கினாள். உடனே சுவாமி
இந்த காட்சி உள்ளிருந்து பார்க்கிறார். அற்புதமான நிகழ்ச்சி சான்றோர்கள் பெருமக்களே. அந்த சிவலிங்கத்தில் சிவபெருமான் உயிர்ப்பு பொருளாய் இருந்து இந்த பதட்டத்தை பார்க்கிறார். அடுத்த வினாடி அந்த சிவலிங்கம் சாய்ந்தது. சாய்ந்து அவள் கிட்டே வந்தது. அப்படி நகர்ந்து நகர்ந்து இல்லை, சிவலிங்கம் மட்டும் சாய்ந்து, அவளையார் அங்கே இருக்கிறது, சிவலிங்கம் சாய்ந்து வந்தது. உடனே இவள் கையில் இருக்கிற மாலை அப்படி போட்டுட்டான். போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஆடை சரி பண்ணி கொண்டாள். இந்த ஸ்தலம் தான் திருப்பனந்தாள், தாடகை வழிபாடு செய்த தலம். இதை திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய கண்போலி நெற்றியனான் என்ற பதியத்தில் பாட வருகிற பொழுது தாடகை ஈச்சரமே, தாடகை ஈச்சரமே என்று பாடி முடிக்கின்றார். என்ன தெரிகிறது? ராமன் ஈஸ்வரனை பூஜித்த ஊர் ராமேஸ்வரம், தருமன் ஈஸ்வரனை பூஜித்த ஊர் தருமபுரம். அதுபோல இங்க தாடகை என்ற அந்த பெண் ஈஸ்வரனை பூஜித்த ஊர் தாடகை ஈச்சரம் என்று பொருத்தி பாடினார் திருஞான சம்பந்தர். என் இனிய சான்றோர்கள் பெருமக்களே, தயவு செய்து பெருமானை வழிபாடு செய்வதற்கு சமமாக பெண்மையை போற்றுதலை கருதினாள். எனவே பக்தியும் பண்பாடும் இரண்டு தராசுகளில் வைக்க வேண்டிய கலாச்சார உண்மைகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். இது இன்றைய புதையல்.